ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்துடன் களம் கண்டாங்க. அவர்களின் பிரச்சாரம் முழுவதுமாவே கட்சி தொண்டர்களை உணர்ச்சி வசத்துல கட்டி போட்டுச்சு. தேர்தல் முடிவும் வந்தது. ஆனா அதுல திமுக வெற்றி பெற்றுச்சு. ஜெயலலிதாவின் ஜே அணி 27 இடத்துலையும், காங்கிரஸ் கட்சி 26 இடத்துலையும், ஜானகி அம்மையார் தலைமையிலான அணி வெறும் 2 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. ஆனா இந்த எண்களை தாண்டி இந்த ஒரு தேர்தல் புது சரித்திரத்தை எழுதிச்சுன்னே சொல்லலாம். எம்ஜிஆரோட அரசியல் வாரிசு நான் தான் அப்படின்றத ஜெயலலிதா அவர்களும் நிரூபிச்சு காமிச்சாங்க. ஸோ அதன்படி தமிழகத்தோட முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா சட்டமன்றத்துக்கு போனாங்க. மார்ச் 25, 1989 சட்டமன்றத்துக்குள்ள அவருக்காக காத்திருந்த அந்த ஒரு சம்பவம். அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அது ஒரு கைகலப்பாவே மாறிச்சுன்னு சொல்லலாம். அந்த கலவரத்துக்கு இடையில எதிர்கட்சி தலைவரான ஜெயலலிதா அவர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்களால கடுமையா தாக்கப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் அவர்கள் சேலையை பிடித்து இழுக்க பார்த்ததாகவும், கலைந்த தலைமுடியுடன் அவங்க கண்ணீருடன் சட்டமன்றத்தில் வெளியே வரும் புகைப்படங்கள் அன்றைய செய்தித்தாள்கள்ல முதல் பக்கத்துல வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. முழு வீடியோவை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.